இல்லை எல்லாரும் பாருங்க, இது வந்து கெசட்டியர்ஸ் ஆஃப் இந்தியா, கெசட்டியர்ஸ் ஆஃப் இந்தியா ஒன்றிய அரசினுடைய கெசட் நோட்டிஃபிகேஷன். டேட் வந்து 22 செப்டம்பர் 2020. இந்த கெசட் நோட்டிஃபிகேஷனில் தான் நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரிசர்வ் ஃபாரஸ்ட், அதாவது கன்னியாகுமரி வன உயிரியல் பூங்கா என்று அழைக்கின்ற நம்முடைய அற்புதமான பயாலஜிக்கல் ஹாட்ஸ்பாட் என்று யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட கன்னியாகுமரி காடுகள் இருக்கிறது. இந்த காடுகள்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு மைனிங் ஆக்டிவிட்டீஸ், அதே மாதிரி லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணக்கூட அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை இந்த கெசட் மூலமாக என்ன பாருங்கள், 0 to 3 யார் கெசட் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கு? ஒன்றிய அரசு போட்டிருக்கு. இது கூட தெரியாதா? இதை தெரிஞ்சுக்கிட்டு ராதாகிருஷ்ணன் பொய் சொல்லாரா? இதை நீங்கள் கேளுங்க. 2020 செப்டம்பர் 22 ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் போட்டு, அந்த கெசட் நோட்டிஃபிகேஷனில் 0 to 10 கிலோமீட்டர் வரையிலும் ரேடியஸில் மைனிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடாது என்று இருந்த சட்டத்தை இவர் தலையிட்டு அதை வந்து 0 to 3 என்று குறைத்தார்கள். அதனுடைய விளைவுதான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மைனிங் பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. ரெண்டாவது, அவர் பேசக்கூடிய ஒரு அப்பட்டமான பொய் என்னன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் 39 குவாரி நம்முடைய மாவட்டத்தில் இருந்தது. இன்றைக்கு வந்து 6ல் 1 நிறுத்தி வச்சிருக்கு, 5 இருக்கு. இந்த 6மே உயர்நீதிமன்ற உத்தரவின் பெயரில் இயங்கக்கூடியது. யாருக்கு உத்தரவில்? உயர்நீதிமன்ற உத்தரவில். கேரளாவிற்கு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து கனிம வளங்கள் கன்னியாகுமரி வழியாக செல்ல போவதை தடுப்பதற்கு நம்ம வந்து மாண்பு முதல்வருடைய உத்தரவை பெற்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு தடை உத்தரவை போடுகிறார். அந்த தடை உத்தரவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பல சாலை விபத்துகள் நடைபெறுகிறது. இதற்கு காரணம் அதிகனரக வாகனங்கள் செல்வதால், எனவே நாங்கள் தடை செய்கிறோம் என்று சொல்லி 10 வீலுக்கு மேற்பட்ட வண்டிகளை நம்முடைய மாவட்ட நிர்வாகம் தடை செய்தது. அந்த தடை செய்ததை அவர்கள் நீதிமன்றத்தை அணுகி ஒரு ஸ்டே வாங்க. அந்த ஸ்டே வாங்கினோன்னா நம்ம என்ன செய்யணும்னா, அந்த ஸ்டேக்கு ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணோம். அந்த கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்பீலில் வந்து நமக்கு சாதகமாக வருது. டபுள் பெஞ்சில் நமக்கு அப்பீல் சாதகமாக கிடைக்குது. திரும்ப ஒரு சிங்கிள் பெஞ்சில் கேஸை போட்டு அந்த சிங்கிள் பெஞ்சில் மீண்டும் அதற்கு ஸ்டே வாங்க. அந்த ஸ்டேக்கும் நம்ம இப்போ அப்பீல் பண்ணி கேஸ் நடத்திட்டு இருக்கோம் அரசு. இது போக இப்போது காலையில் அந்த பீக் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த நேரங்களில் வண்டி ஓடக்கூடாது என்று சொல்லி ஒரு தடையாணை பிறப்பித்திருக்கின்றோம். ஓவர்லோடு போகக்கூடாது என்று சொல்லி நம்ம வந்து வெளி மாவட்டங்களிலிருந்து அதிக அளவில் காவல்துறையினரை வைத்து காவல் கிணறு பகுதியில் தடுப்பதற்கான முழு முயற்சி நடைபெற்று முடிந்த அளவுக்கு ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது எதா, இது வந்து யாருக்கு பொறுமையில் இருக்கணும். இன் வியூ ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் ரெண்டர்ட் பை தி ஏபெக்ஸ் கோர்ட் ரெஃபர்ட் சுப்ரா இன் த மெயின் சப்மிஷன் ஆஃப் த கவுன்சில், அந்த கேஸில் ரெட் பெட்டிஷன் நம்பர் 17092 அதில் என்ன சொல்லார்னா, we do not wish to travel beyond that. Suffice to the state that there is no power to the state government. There is no power to the state government to regulate or prevent the transport of minor minerals outside the state. ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்தில் போகக்கூடிய கனிம வளங்களை தடுப்பதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று நம்முடைய உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதே போல் நீங்கள் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆக்ட், சென்ட்ரல் ஆக்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இண்டர் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதிகாரம் என்பது இன்றைக்கு ஒன்றிய அரசுடைய கையில் இருக்குது. அதை சொல்லி தான் இன்றைக்கு நீதிமன்றம் இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பர்வியூவில் இல்லைன்னு சொல்லுது. அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எவ்வளவு முட்டாளாக இருந்தால், அறிவை பயன்படுத்தாதவராக இருந்தால், ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு சிறப்பு சட்டம் கொண்டு வர முடியும்னு சொன்னார். நீங்கள் அதை கேளுங்க. தமிழ்நாடு அரசில் ஒரு சட்டம் இயற்றியிருந்தால் எல்லா மாவட்டத்துக்கும் இருக்குது, இது கன்னியாகுமரிக்கு விதி விலக்காக நாங்கள் கொடுக்க வேண்டும், ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷனாக கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட சொன்னா சரி.
இது இருப்பது ஒன்றிய அரசுடைய சட்டம். இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் என்கின்ற சட்டம் இருப்பது ஒன்றிய அரசுடைய சட்டம். அப்போ அந்த சட்டத்தில் ஒரு சிறப்பு சட்டம் கொண்டுறேன்னா அது ஒன்றிய அரசு தான் கொண்டு முடியும். இது கூட தெரியாத ஒரு ஒன்றிய அமைச்சராக இருந்தவர் அப்போ எந்த லட்சணத்தில் அவர் இந்த அமைச்சர் பதவியில் இருந்து வேலை செய்திருப்பாரு?